ஒன்றிய செயலர் போய் விஜயண்ணா பிறந்த நான், எம்எல்ஏ போய் ரீல்ஸ் எடுக்கிறது ஸ்கூலில் நிகழ்ச்சியில். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜாதி ஐடி கார்டு எடுத்துன்னு வரேன். ஏன் உங்களுக்குலாம் துறை கிடையாதா? உங்களுக்குலாம் வேறு வேலையே கிடையாதா? எல்லாரும் போய் குழந்தைங்க கிட்ட தான் போவீங்க. பத்தில் தண்ணிக்குள்ள வந்து பேபிச்சுன்னு வந்தார் வெளியில், அப்படி சொல்லுவீங்களா? இல்லை வந்து அப்படி போடு இப்படி போடு அப்படின்ற மாதிரி தத்துவ பாடல்கள்லாம் நல்லா ஆடுவார். என்ன இருக்கு சினிமா? புதிய ட்ரெஸ்ஸு போட்டு இடுப்பு ஆட்டிக்கிட்டு ஆடுறது, பெண்களை பெண்களாக பார்க்காம வேற விதமாக பார்க்கறது, அந்த துறையில் இல்லைன்னு சொல்லுங்க. நான் பேசலை. இலங்கை பிரச்சனையில் அங்கே தமிழர்கள் இறக்கும் பொழுது ஒரு கையெழுத்து போட நீங்களாம் வந்து ஓடி ஒதுங்கினாலும், ஏன்னா உங்கள் படம் அங்கே ரிலீஸ் ஆகும் இல்லை வேறு இடத்துல பிரச்சனையாகும் அப்படின்னு படம் ஓடணுன்றதுக்கோசரம் பயந்தாங்க. எம்எல்ஏக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து நீங்களாம் எம்எல்ஏ ஆகும் வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிங்க. யார் பண்ணதோ ஜாக்பாட்டு லாட்ரி அடிச்சு உங்களுக்குலாம் எல்லாம் எம்எல்ஏ ஆகிட்டீங்க, அமைச்சர். அதனால் கையெல்லாம் நீட்டக்கூடாதுன்னு ஒரு பயத்தில் தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். PF அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி PF கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க PF பணம் வந்து சேரும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இப்பொழுது நம்ம ஆர்னியில். உங்கள் கனவுகளுக்கு வெற்றியின் பாதையை அமைக்கும் உயர்தர கல்வி மையம். அனைவருக்குமான தரமான கல்வி இனி நாம் சொந்த ஊரிலேயே படிக்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆர்னி வளாகம். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றே சேருங்கள். வெற்றிகரமான நாளைய எதிர்காலத்தை உருவாக்குங்கள். சாதி சான்றிதழ் வந்து ஸ்கூல்ல கேக்குறீங்க, நீங்க வந்து ஐடி கார்டுலயே அது போட்டு விட்டா சாதி சான்றிதழ் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல. பைத்தியக்காரத்தனம். ஐடி கார்டுன்றது எந்த கிளாஸு, அந்த குழந்தையோட அப்பா அம்மா பேர் என்ன, அந்த குழந்தைக்கு எதனா ஒன்றா அந்த நம்பரை பார்த்து ஃபோன் பண்ணுறதுக்கு, இந்த குழந்தையோட அதிகபட்சமாக பிளட்டு குரூப் வெறும் போடலாம். காயம் ஏற்பட்டுச்சு, குழந்தைக்கு அடிபட்டது, ரத்தம் போகுது, ரத்தம் தேவை, பிளட் குரூப் போடலாம். வீட்டு அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர், முடிஞ்சு போச்சு. ஏன் அப்புறம் குலம் கோத்திரம், பெண்ணாக இருந்தால் வந்து ஜாதகம், ஆணாக இருந்தால் இந்த தம்பி வேலைக்கு போகுமோ போவாதா, வீட்லேயே எல்லாம் எழுதி போடுங்களேன். எதுக்கு? ஜாதி சர்டிஃபிகேட்டுன்றது அது வந்து காலேஜில் கேட்டு வாங்க போகிறீங்க, இருக்க போகுது. ஸ்கூல் ஐடி கார்டிலலாம் அதெல்லாம் கொண்டு வரது பைத்தியக்காரத்தனம். நான் யதார்த்தமான விஷயங்களே நான் சொல்கிறேன். ஒரு ஹோட்டலுக்கு போனாலுமே சாதி சார்ந்த விஷயங்கள் பார்க்கப்பட்டது. ஒரு சில இடத்துல வந்து டீ இன்னமும் வந்து ஒருத்தருக்கு டம்ளரில் கொடுப்பாங்க, ஒருத்தருக்கு பேப்பர் கப்பில், இதெல்லாம் இருக்குங்க. இங்கே திருநெல்வேலி போய் பாருங்கள், தூத்துக்குடி போய் பாருங்கள், மதுரை போய் பாருங்கள், தென்காசி தாண்டி பாருங்கள். நல்லா போய் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வேதனைப்பட்டுலாம் வந்து உட்காந்துருக்குறேன். ஒரு சைடு அது, இன்னொரு சைடு திருவள்ளூர் செங்கல்பட்டுலலாம் எப்படின்னா மோட்டர் திருடிடுவாங்க, ஆடு திருடுவோம். போய் கேட்டான்னா எங்காலு, அதனால் நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறியா சார்? அவர் வந்து சாதி ரீதியாக எங்களை பேசினார் சார். இப்படி ஒரு சிலர் தப்பே திருட்டு பண்ணது திருட்டு வேலையாக இருக்கும், மிரட்டி காசு பிடுங்கிறதா இருக்கும். அதை எதிர்த்து யாருன்னா ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க சாதியை சேர்ந்த ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து ஸ்டேஷனில் பஞ்சாயத்து. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னா ஒரு சிலர் ஸ்டேஷனில் வக்கீல் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து அதை பார்த்தா வயிறு எரியுது, இதை பார்த்தாலும் வயிறு எரியுது. இப்போ எனக்கு என்ன, நான் வந்து இந்த நாட்டில் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒழுங்காக இருக்கணும் நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு என்ன இருக்குது? இந்த படத்துலலாம் காட்டுறாங்க இல்லைங்களா, இந்த திருமணத்தை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு குரூப், பிரித்து வைக்கிறதுக்கு, இதெல்லாம் உண்மை சத்தியமாக இருக்குது. 2 வருஷம் 3 வருஷம் சேருதுங்க, அப்புறம் பிரியுதுங்க. கேட்ட காதல். ஏன் அப்பா அம்மாவுக்கு தெரியாதா குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணுன்னு? நீங்கள்லாம் எதுக்கு தலையிடுறீங்க? 2 குடும்பம், ஒரு குடும்பம் பெரிய குடும்பம், ஒரு குடும்பம் நாசமாக போன குடும்பம், இல்லை ஒன்று பெரிய ஜாதி ஒன்று கீழ் ஜாதி, என்னவோ மண்ணாங்கட்டி, 2 குடும்ப பிரச்சனை தானே. சாதி தலைவர்கள்லாம் என்ன வேலைங்க? உங்களுக்குலாம் என்ன வேலை? உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணு ஓடி போயிச்சா? இல்லை உங்கள் வீட்டு பையன் எங்கன்னா ஓடி போட்டானா? அண்ணன் தம்பி சொந்தக்காரன் கேட்குறானா, அது குடும்ப பிரச்சனை. நீங்களாம் எதுக்கு போகிறீங்க சாதி பேர் சொல்லிட்டு? அதே மாதிரி இந்த ஆணவ படுகொலைலாம் வந்து அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. போயிச்சா தலை மொழிவிடுங்க, போனது போட்டோம், பிரச்சனை இருக்கு. அடுத்து அதாவது நீங்கள் நடந்துக்கிற விஷயம் இருக்குது பாருங்கள், அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல, ஒதுங்கி போயிடு. இதோட வராது, இந்த பக்கம் போயிடு. இவ்வளோ வருஷம் உனக்கு கஷ்டப்பட்டு பாலை ஊட்டி சோறை ஊட்டி படிப்பு சொல்லி கொடுத்து வளர்த்து ஆளாக்கி உன்னை பற்றியே வாழ்க்கையா, நீ தான் என் வாழ்க்கை, உனக்காக எல்லா தியாகமும் பண்ண அந்த அப்பா அம்மா அண்ணன் தம்பியை மறந்துட்டு போறேன்னா போயிருன்னு விட்டு. ஆனா வீடுகள்லயே அந்த சாதிய பிரச்சனை இருக்குல்ல சார். நீ வந்து இந்த சாதியில இருக்க, வேறு சாதியில இருக்கிற ஒரு பையனை நீ கல்யாணம் பண்ணனா வேணான்னு அவங்களே வந்து கொல்றதுக்கு துணியுறது, அந்த விஷயங்கள்லாம் வீடுகள்ல அதெல்லாம் இருக்கு. தப்புதான், இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதுல எது நியாயம், எது தர்மம், எது தப்பு நான் போல. எனக்கு அந்த சப்ஜெக்ட் மேல பெரிய ஈடுபாடும் இல்லை. அது உள்ளே நான் போய் என்னைக்குமே சாதின்ற ஒரு சின்ன விஷயத்துல போய் மாட்டிக்கிற ஒரு பத்திரிக்காரனா நான் என்னை அடையாளப்படுத்த மாட்டேன். ஆனா இவ்வளவு விஷயம் நடக்குது. ஐயா செங்கோட்டையனுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா?
நான் அவ்வளோதான் கேட்குறேன். ஆல்ரெடி புகஞ்சிக்கிட்டு இருக்குது யார் பெருசு யார் சிறுசுன்னு. இதில் வந்து ஐடி கார்டை போட்டு தொங்க, ஆனால் கோல்டு மெடல் அது. ஆல்ரெடி பள்ளிக்கூடத்தில் எடுத்துன்னு போயிட்டு தாவேக்கா கொடியை வச்சுக்கிறீங்க, டெக்ஸ்ட் புக்கில் விஜய் சார் ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க, பாட்டு பாட சொல்றாங்க, பாட்டு பாட சொல்கிறீங்க. ஒரு சைடு அப்படி, இன்னொரு சைடு இது. உண்மையிலேங்க ராஜ்மோகனை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்கூலுக்கு லஞ்சம் இல்லாமல் வந்துட்டு ஏதோ பாலிசி லெவலில் ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில முயற்சி பண்ணி ஒரு சில தனியார் நிறுவனம் பாராட்டுது. அதுக்கப்புறம் வந்து இருமொழி கொள்கை தான், மாணவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்திலிருந்து எதுவும் பிரச்சனை இதுவரையிலும் வரல. அதில் வந்து ஊர்பட்ட அசோசியேஷன், டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் கிடையாது. வேலையை போட்டு கொடுப்பாங்க, அப்புறம் இதுன்னுவாங்க அதுன்னுவாங்க, போஸ்ட் இருக்கும் இருக்காது, அரசியல்வாதிகள் வேலை பண்ணி நிரந்தரம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் செய்ய முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த துறையினுடைய ஒரு அமைச்சராக இருக்கிறதுன்றது விளையாட்டு கிடையாது. அதுக்கப்புறம் செய்தித்துறை வேறு இருக்குது. ஊரில் யார் செத்தாலும் செய்தித்துறை அமைச்சர்ன்ற முறையில் போகணும். பெரியவங்க யார் இறந்தாலும் போய் அதை மரியாதை செலுத்தணும். வேலை பலு ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது ஸ்கூலை நீங்கள் வந்து கிராண்டடாக எடுத்துக்கிறீங்க, ஆளாளுக்கு உள்ளே போடுறீங்க. கல்வித்துறையில் ஒன்றிய செயலர் போய் விஜயண்ணா பிறந்த நாள், எம்எல்ஏ போய் ரீல்ஸ் எடுக்கிறது ஸ்கூலில் நிகழ்ச்சியில். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜாதி ஐடி கார்டு எடுத்துன்னு வரது. ஏன் உங்களுக்கெல்லாம் துறை கிடையாதா? உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாதா? எல்லாரும் போய் குழந்தைங்க கிட்ட தான் போவீங்களா? இது இன்னைக்கு பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும், விஜயண்ணாக்கு இது பண்ணுற மாதிரி. இது கண்டிப்பாக அந்த அடுத்த சமுதாயத்தையே இது வந்து அடுத்த தலைமுறையே இது வந்து கேள்விக்குறியாகும். எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் சார் இந்த மாதிரி? ஐயா அப்துல் கலாம் ஃபோட்டோ இருக்கலாம், என்னன்னு சொல்லி காட்டுவீங்க? கிரேட் சயின்டிஸ்ட், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நானோ டெக்னாலஜி தெரியும் தாத்தாக்கு, ராக்கெட்ரி தெரியும், ஸ்பேஸ் தெரியும், ஐஎஸ்ஆர்ஓவில் அப்படி இருந்தார். அவரோட மாஸ்டர் விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய் ஒரு விஷயம் சொன்னார்னா அப்துல் கலாம் எக்ஸைட் ஆவார். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டீச்சருக்கும் உள்ள, ஒரு குருக்கும் ஒரு சிஷ்யனுக்கும் உள்ள பந்தம், இப்படியெல்லாம் சொல்லி அவரை பற்றி பேசலாம், மணிக்கணக்காக பேசலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். விஜய் சாரை வச்சு என்ன சொல்லுவீங்க? சொரா படத்தில் தண்ணிக்குள்ளேருந்து இப்படியே குச்சின்னு வந்தார் வெளியில், அப்படி சொல்லுவீங்களா? இல்லை வந்து அப்படி போடு இப்படி போடு அப்படின்ற மாதிரி தத்துவ பாடல்கள்லாம் நல்லா ஆடுவார். ஆமாம், தத்துவ பாடல்கள் அதுக்கெல்லாம் நல்லா ஆடுவார். இல்லை வைபு பண்ணுவார், ஜிமிக்கி கமல் பாட்டு. என்ன சொல்லுவீங்க விஜய் சாரை எடுத்துக்காட்டா? ஆமாங்க, முதலமைச்சர் ஆகிட்டார், நாளைக்கு பிரதமர் கூட ஆகட்டும், ஜனாதிபதி கூட ஆகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. யாரா ஆனாலும் அவர் வேலையை அவர் பார்ப்பார், என் வேலையை நான் பார்க்க போகிறேன். என்ன சொல்லுவீங்க விஜய் சார்? குழந்தைங்க கிட்ட என்னவா சொல்லி அவரை இன்ஸ்பைர் பண்ணுவீங்க? சினிமா துறையில இருந்து இன்றைக்கு முதல்வர் ஆகியிருக்காரு. சினிமா துறையில் சான்ஸ் கிடைக்காம எத்தனை பேர் பைத்தியமாக சுற்றுறது கோடம்பாக்கத்தில் பார்த்துருப்பாங்களா? பாட்டு சான்ஸு கிடைக்காம. நான் இன்னொன்று சொல்கிறேன், தேவா சார் வந்து கீழேருந்து வந்தவர். தேவா சாரை இளையராஜா சார் இசையமைப்பாளர் இன்னி வரையிலும் அங்கீகரிச்சது கிடையாதுன்னு. ஏற்றத்தாழ்வு நிறைய இருக்குங்க, அங்கே பிரச்சனை இருக்குது. சினிமா துறைன்னா என்ன ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா நான் கேட்குறேன்? இல்லை வள்ளலாரோட பயிற்சி பற்றையாது 4 பேருக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து வள்ளலார் பேரை சொல்லி சாப்பாடு போட்டுட்ருங்களா? அது மாதிரி எதுனா அங்கே இருக்குதா? என்ன இருக்குது சினிமா துறையில்? குட்டி குட்டியாக ட்ரெஸ்ஸு போட்டுன்னு இடுப்பை ஆட்டிக்கிட்டு ஆடுறது, பெண்களை பெண்களாக பார்க்காம வேறு விதமாக பார்க்குறது, அந்த துறையில் இல்லைன்னு சொல்லுங்கள், நான் பேசலை. இதெல்லாம் வந்து யோசிக்கணும். ஈன்ஸ்டீன் படம், சார்ல்ஸ் கேபேஜ், கலீலியோ, இல்லை வாஸ்கோட காமா, இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு இப்படி நீங்கள் சொல்லி கொடுப்பீங்களா? சரி, அதெல்லாம் வேணாப்பா. உள்ளூரில் சர் சிவி ராமானுஜம், ஐயா அப்துல் கலாம் போன்றவங்க, நமக்கு விஞ்ஞானிகளோ நமக்கும் சயின்டிஸ்டெலாம் இருந்துக்கிறாங்க, நமக்கும் வந்து ஒரு சில கணக்குகள்லாம் இருக்கிறாங்க. நம்ம சோழர்கள், சேரர்கள், பாண்டிய அரசர்கள்லாம் இலக்கணமாக இருந்திருக்காங்க. பெரும்பாட்டனார் இன்றைக்கும் வந்து கல்லணைக்கு வந்து எப்படி கட்டினாங்கன்றது ஒரு அதிசயம். கட்டடக்கலைக்கு எவ்வளோதான் ஆர்கிடெக்ட், பிஆர்க்கு, இன்ஜினியரிங் வந்தாலும் இன்றைக்கும் வந்து சோழர்கள், நம்ம பெரிய தாத்தா கட்டின ராஜராஜ சோழர் கட்டடம் கம்பீரமாக நிற்கிது. கட்டடக்கலையிலேருந்து, வீரத்துலேருந்து, அரசியல்லேருந்து, வியாபாரத்துலேருந்து, வணிகத்துலேருந்து எவ்வளோ மென்பொருளில் இன்றைக்கி தமிழர்கள் எவ்வளோ சாதிக்கிறாங்க. இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்காட்டாக சொல்லுங்கள், ரைட்டு, ஏதோ ஒன்று சொல்லலாம். இவர் இதை படித்தார், இதை ஆனார், அதை படித்தார், இதாக டான்ஸு ஸ்டெப்பு போட்டு சினிமா ஆனா நாடே கிடக்கும்னு சொல்லி கொடுக்குறீங்க. சரி, எத்தனை குழந்தைங்க முதலமைச்சர் ஆக முடியும்? அடுத்த கேள்வி. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஒரு வருஷமும் பசங்க படிச்சுட்டு வராங்க. எல்லாருக்குமே சினிமாவில் பெரிய ஆளாகி ஹீரோ ஆகணும் தான் ஆசை. படிக்கிறவங்களுக்கும் அதான் ஆசை, படிக்காதவங்களுக்கும் ஆசை தான். இதில் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நடிகன் ஆனாங்களும் பெரிய ஆளாயிடலாம். அப்போ அவங்கள முதலமைச்சராக்கி விட்டு போயிடலாமா? சரி, ஒரு விஷயம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறோன்னா அது ப்ராப்பராக சொல்லணும். ஒரு விஸ்வநாதன் ஆனந்த் செஸ்ஸில் வந்து இன்றைக்கி உலகத்துக்கே தமிழ்நாடு சிம்ம சொப்பனம், மெட்ராஸு அதோட க்ரீம்,
பிரேசில் அர்ஜென்டினாவுக்கு ஃபுட்பால் எப்படியோ அந்த மாதிரி செஸ்ஸுக்கு தமிழ்நாடு, அதில் சென்னை வந்து மகுடம். எப்படி இது கேட்கும்போது அப்படி பிரக்ஞானந்தா இவ்வளோதான் தம்பி. முதலமைச்சர் கூட ஆடும்போது கையில் குச்சிட்டு செஸ் போர்டை குத்துட்டாப்புல. உடனே ஐயா ஆதவ் வீட்டிலேருந்து, ஏன்னா இவர் செஸ் பிளேயர், இவர் கிராண்டு, அவர் பேர் வந்து GM 2000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே எப்பயுமே இருப்பார். ஃபிடேரேட்டட் பிளேயர் யார்? விஜய் சார். அவர் ஆடினாருன்னா ஒயிட் பீஸ் ஆடினாருன்னா எதிரி வந்து ஜெயிக்கவே முடியாது. பிளாக் ஆடினா ட்ரா பண்ணுவார். நீங்கள் கூட ஆடினா மேக்னஸ் கால்சன் தான் கூட்டின்னு வரணும். இப்போதைக்கு மிச்ச பேர்லாம் ஆடவே முடியாது. அப்படி இவர் கொடுக்குற பில்டப்பு எதுக்கு இந்த விளம்பரம்? அப்புறம் ஓட்டப்பந்தயத்தில் இவர் ஓடுனாருன்னா அவ்வளோதான். இப்போ கூப்பிட்டு ஓட சொல்லுங்க. மாசு தோத்து போயிட்டு சும்மா தான் இருக்கிறாரு சைதாப்பேட்டையில். அவருக்கு வயசாயிடுச்சு, செத்து பொழைச்சவர் மா சுப்பிரமணியன். இந்த ஆக்சிடென்ட் ஒன்று ஆகி மண்டை பொழந்து ஐசியூவில் இருந்து பொழைக்க மாட்டார், இவர் செத்துருவாருன்னு சொன்னவர் பொழைச்சி வந்து உடம்புல ஸ்டீல் அங்கங்கே, அந்த ஸ்டீலை வச்சுக்கிட்டு சுகரை வச்சுக்கிட்டு மேரத்தான், ஃபுல் மேரத்தான் ஓடுவாப்புல மா சுப்பிரமணியன். எத்தனை பேருக்கு தெரியும் இது? அவர் விளம்பரப்படுத்தலை. வீட்டுக்கு போனீங்கன்னா 50 மெடலாக மாட்டியிருக்கோம். 4 ஸ்டாண்டில் 200 மேரத்தானுக்கு மேலே ஓடினவர். யோகா, பவர் யோகாலேருந்து சைடு யோகாலேருந்து தியான யோகாலேருந்து எல்லா யோகாவும் பண்ணுவார். 3/4 மணி நேரம் பண்ணுவார். இது மாதிரியா விளம்பரம் பண்ணி தெரியுறாங்க? ஆனா அப்படி இருந்தும் 3 கிலோமீட்டர் ஓடிய முதல்வர் யார் இருக்கா மாரத்தான்ல அப்படின்னு சொல்லி ஃபருக் அப்துல்லா மலை மேலே ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற இடத்துல ஜம்மு காஷ்மீரில் ஓடினார். நம்மலாம் போய் நின்னா பேசவே முடியாது, காற்று தான் வரும். அந்த இடத்துல மேரத்தான் ஓடினார் அவர். மற்றவங்களுக்கு தெரியாதுன்றதுனால நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மை, நிறைய பேர் பார்க்கறதுனால இதை இப்படியே சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடலன்னு பதிவு பண்ணுறீங்க. நல்ல வேளை ஐயா JCD பிரபாகர் காப்பாற்றி விட்டார் மான மரியாதையை. தப்பாக சொல்லாதீங்க, தெரியாமல் பேசாதீங்கன்னு அங்கே அவையிலேயே சொல்கிறார். எதுக்கு என்ன பேசணுன்னு இருக்கு, தெரிஞ்சுட்டு ஃபுல்லாக பேசுங்க, அனுமதி வாங்கி பேசுங்கன்றாரு. இது மாதிரி ஒவ்வொன்றா எதனா ஒன்று கொளுத்தி போட்டு வேண்டியது. அப்புறம் ஈழத்துக்கு பெரிய தானம் தர்மம் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஈழையில் நம்ம போராடணும், அங்கே நம்ம தொப்புள் கூட உறவுக்கு பிரச்சனையானப்போ நம்ம நாகப்பட்டினம் போய் போராடணும், நம்ம குரலை கொடுத்தோம், நம்ம பேசணும். என்ன பேசணும்? வன்னியரசு பழைய வீடியோ இருக்கும், எடுத்து பார்க்க சொல்லுங்கள். கையெழுத்து கேட்டப்போ போட மாட்டார், எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னாரு. ஐயா SA சந்திரசேகரன் கிட்ட போகும்போது எங்களை வலிக்காதீங்கன்னாங்க. இலங்கை பிரச்சனையில் அங்கே தமிழர்கள் இறக்கும் பொழுது ஒரு கையெழுத்து போட நீங்களாம் வந்து ஓடி ஒதுங்கினாலும், ஏன்னா உங்கள் படம் அங்கே ரிலீஸ் ஆகும், இல்லை வேறு இடத்துல பிரச்சனை ஆகும் அப்படின்னு படம் ஓடணுன்றதுக்கோசரம் பயந்தாள். அப்புறம் இலங்கை தமிழர்களுக்கு தானம் தர்மம் பண்ணோம் அப்படின்னு ஒரு இது காசு கொடுக்கணும்னு பெருந்தொகையை கொடுத்தாரு. அந்த தொகையை சொன்னால் அசிங்கமாக இருக்கும், நான் சொல்லலை. அவ்வளோ கொடுத்தாரு தூக்கி. எம்ஜிஆர் எவ்வளோ கொடுத்தாருன்னு ஈழத்தில் இருக்கிறவங்களா சோபா சக்தின்னு சொல்லிட்டு ஒரு புலிகளில் இருந்து வெளியில் வந்தவர். அவர் ஒரு நேர்காணல் எடுத்தப்போ, நேர்காணல்லாம் உட்காந்து ஒரு இடத்துல பேசுகிறோம். சோபா சக்தி அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கெல்லாம் வந்து ஃபுல்லாகிருச்சு. அது அந்த மக்கள் வந்து அந்த மொழியின் மீதும் அவங்களோட உணர்வு மீதும் நம்ம வந்து எப்பயுமே ஈழத்தில் பிரச்சனை பார்க்குறோம்ல, அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னா, தமிழை ஏன் இவ்வளோ நாசம் பண்ணி பேசுகிறீங்க? தமிழை பேசுறது ஒரு மொழியை வந்து ஒரு திருத்தமாக வடிவாக அழகாக பேச உங்களுக்கு வராதா? ஏன் அப்படி கதைக்கிறீர்கள்? ஒவ்வொருத்தரும் ஒரு போல பேசி கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா வடிவான மொழி அது தமிழ். அதில் ஒரு இலக்கணமாக பேச வேண்டியது தானுங்க. என்னோட பாஸ் பகவான் சிங் இலங்கை தமிழ் அப்படி பேசுவோம். அதெல்லாம் வந்து ஒரு விஷயங்க. இவர் வந்து ரொம்ப கம்மியாக 500 ரூபாவே ஏதோ கொடுத்தாரு உங்களுக்கு. அப்போவே எல்லாம் 3000 ரூபா 5000 ரூபா கொடுத்தாங்க. நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி. விஜய் சார் CM சார் இருக்காரு, 500 ரூபா கொடுத்தாரு இலங்கை தமிழ் பிரச்சனைக்கு. ஆனால் இன்றைக்கி பேசும்போது இப்போ இதெல்லாம் யார் சொல்ல போகிறது, யார் தெரியும்? இப்போ ஏன்னா CM ஆகிட்டாரு. இப்போ அந்த வீடியோஸ்லாம் படுமோ அதுதான் பெருசாக போகும். இப்போ நீங்க சொல்ற இந்த விஷயம் வந்து 500 ரூபாய் தான் கொடுத்திருக்காரு, அப்பவே அவ்வளவுதான் கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்க. ஆனா சில பதிவுகள்ல வந்து ரூபாய் நான் ஏதோ அப்புறம் குறைச்சி சொன்ன மாதிரி. ஆனா சில பதிவுகள்ல பாக்குற போது விஜய் சார் என்ன பண்ணாரு, முதல்வர் விஜய் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா எவ்வளவோ பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஈழ பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுத்திருக்காரு, ஈழ மக்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காரு அப்படின்ற விஷயங்களை ரொம்ப பெரிது பண்ணி பேசுறதையும் பார்க்க முடியுது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்றது அல்லது வந்து யாராவது அந்த இடத்துல இருந்து சொல்லும் போது தான் தெரியுது. சொல்லாமலே விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? சொல்லாமலே விட்டுட்டா 35% ஓட்டு போடுறாங்க இல்லையா? அடுத்த வாட்டி 45% ஓட்டு போடுவாங்க. திமுக இன்னும் அதிக இடத்துல தூக்கும். அதிமுகன்ற கட்சி காணாம போயிடும், கரைஞ்சிரும், இல்லை அவங்க வேலையை எடுத்துருவாங்க, வேலைக்கு வாங்கிடுவாங்க. இதான் நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா திராவிட சித்தாந்தன்றது திராவிட சித்தாந்தம் அது அழியிட்டோம். அதை பற்றி அதுக்குள்ளே போகிறத விட அறிஞர் அண்ணாவால் அறிவியல் மயமாக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு. அரசியலை வந்து தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா அது பிரச்சனை இல்லை.
நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் சொல்லும்போது அதான் சொல்லுவார், நீ வந்து அரசியலை பார்த்து இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு ஒதுங்கி ஒதுங்கி போனீங்கன்னா அரசியல் வந்து உன்னை மொத்தமாக முடிச்சு விட்டுரும். மோசமான அரசியல் வந்து அரசியல் புரிதல் கிட்ட இல்லாதவங்க கிட்ட போகிறதும் தப்பு தான். இப்போ விஜய் சார் வந்து ஒரு கெட்டவர், ஒரு ஊழல்வாதி, நான் அந்த புரிதலுக்கு நான் போகலை. இன்னைக்கு வரலாம் எனக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, ஊழல் என்பது குறைந்து கொண்டு வருகிறன்றது ஒரு நற்செய்தியும் நான் சேர்த்து தான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஏன்னா எம்எல்ஏக்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து நீங்களாம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிங்க. யார் பண்ணதோ ஜாக்பாட்டு லாட்ரி ஆச்சுது உங்களுக்குலாம், எல்லாம் எம்எல்ஏ ஆகிட்டீங்க, அமைச்சர், அதனால் கையெல்லாம் நீட்டக்கூடாதுன்னு ஒரு பயத்தில் தான் இருக்கிறாங்க நிறைய பேர். நான் அதை மாற்றி பேசலை, இது தொடரணும் ஒன்று. ஆனால் முதலமைச்சர் ஒரு முதலமைச்சராக அரசியல் பண்ணுறாரா அந்த கேள்வி இருக்குல்ல. கேப்டனோட கேப்டன்சி கரெக்டாக இருக்கா இல்லை பிளேயர்ஸ் கரெக்டாக ஆடுறாங்களான்னு பார்க்கும்போது கேப்டன்சியில் ஒரு சில பிரச்சனைகள் வருது. இப்போ இதெல்லாம் யார் சேர்த்து பேசுறது? இப்போ பள்ளிக்கூடத்தில் இது மாதிரி தவறுகள் நடக்குது, இது யார் பேசுறது? பாலியல் சீண்டல் நடக்குது, இது கண்டிக்கவே இல்லை. சொந்த கட்சிக்காரர்களே பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு மாட்டுறாங்க. ஒரு அமைச்சர் வந்து சர்ச்சையில் சிக்கிறாரு, அவர் வந்து மாத்திரை தான் நான் கசக்கி குழந்தைக்கு குத்தனேன், இல்லைப்பா அது மாத்திரை இல்லைப்பா அது வேற மாத்திரை அப்படின்றாங்க. இதெல்லாம் என்ன விதமான அணுகுமுறை? யார் இதுக்கு முடிக்கிறது? இதை தாண்டி வந்து ஈழ பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க, ஞாபகப்படுத்தினவங்க நான் பேசும்போது, ஐயா இறந்துட்டார். இப்போ நான் பேசுறதுனால அவர் வந்துட்டு ஃபோன் பண்ணி எனக்கு நல்லா பேசின தம்பி, சின்ன பையனாக இருந்ததுன்னு சொல்ல போகிறாங்க. பாரதி ராஜா, அமீர், அப்புறம் கௌதம், அப்புறம் இயக்குனர்கள், அவங்கெல்லாம் வந்து ஏதோ பிரதமரோ யாரோ வராங்க கருப்பு கொடி காட்டணும்னு பிளான் பண்ணப்போ காரில் ஒளிஞ்சிக்கிட்டு ஐயா பாரதி ராஜா படுத்துக்கிட்டு, யாருக்கும் தெரியும் ஏன்னா அவர் கொஞ்சம் பாப்புலர் ஜாஸ்தி, சொல்லிட்டு டிஷர்ட்டெல்லாம் போட்டு கத்திப்பாராக்கிட்டையோ அந்த இடத்துல எங்கேயோ டிஷர்ட்லாம் கௌதமன் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க அண்ணா சிலை கிட்ட ஒரு வாட்டி, டிஷர்ட்டெல்லாம் மாற்றி காவல்துறை கண்ணில் படாமல் ஏர்போர்ட்டில் யார்கிட்டையும் கண்ணில் படாமல் போயிட்டு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இதோ வேலை, ஏன் அவங்க படம்லாம் ஓட வேணாவா? அவங்களுக்குலாம் ஷூட்டிங் ஸ்பாட் வாங்கணுமா? இல்லை அவங்களாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை இதெல்லாம் வராதா? இது மாதிரிலாம் பண்ணால் ஒரு உணர்வு. அது மாதிரி எத்தனை இடத்துல இவர் என்ன போய் பண்ணார்? மற்றவங்க பண்ண நிகழ்ச்சியில் இவர் கலந்துக்கிட்டார். அதனால் வந்துங்க எம்ஜிஆர் அவர்கள்லாம் வந்து பொருளுதவி கொடுத்து உதவுனார். என்ன வேணும் பிரபாகரனுக்கு? என்ன வேணும்? பிரபாகரனோட நோக்கம் நல்ல நோக்கம். நான் தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாட்டில் போகிறதில்ல, ஆனால் தமிழர்கள் மீது எனக்கு இந்த பாசம், இந்த அக்கறை இருக்குது, அதை வெளிப்படுத்தினவர் தான் எம்ஜிஆர். அதனால் எம்ஜிஆர் வந்து எல்டிடி ஆகட்டும் இல்லை பிரபாகரன் விடுதலை புலிகளுக்கு நிறைய செஞ்சுருக்கிறார், உதவிகள் செஞ்சுருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மதிமுகவும் உடைகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. மதிமுக ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தாங்க, அந்த கூட்டத்துக்கு ஜெயிச்ச எம்எல்ஏவே வந்து கலந்துக்கல அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. மதிமுகவும் கட்சி உடைகிறத பார்க்க முடியுதா? இல்லை, மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வச்சது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப அரசியல் பண்ணுது, அதனால அதில் ஒரு மறுமலர்ச்சி தேவை அப்படின்னு பண்ணாங்க. அப்புறமா அவங்க குடும்பத்தை அரசியலாக வச்சு பண்ணிட்டாங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் குடும்பத்தை வச்சு அரசியல் பண்ணுறீங்க. இதில் என்ன கொள்கை முரண் வந்துருச்சு? இப்போ புதுசாக ஈழ பிரச்சனையை காப்பாற்றணும், ஈழத்தில் நம்ம வந்து பேசணும்லாம் சொன்னீங்க, இன்றைக்கி அது நீர்த்தி போய்விட்டது. அங்கே சிங்களத்தில் என்ன நடக்கணுமோ அது நடந்து முடிஞ்சு போச்சு. அப்போ அடுத்த நோக்கம் போயிடுச்சு. அப்புறம் காங்கிரஸ் எதிர்க்கணுன்றது தான் ஒரு தீர்க்கமான கொள்கை. என்னென்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய இன்னல்கள் கொடுத்துருக்குது, நிறைய மாநில உரிமைகளை வந்து தாரவாத்து கொடுத்துருக்குது, கச்சத்தீவு உட்பட, அதுவும் கையை விட்டு போயிடுச்சு. இன்றைக்கி காங்கிரஸோட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. என்ன நோக்கம் இருக்குது அரசியல் ரீதியாக உங்களுக்கு? இப்போ ஒரு அரசியல் கட்சினா ஏதோ ஒரு விவசாய பிரச்சனையை காப்பாற்றணும், நாட்டில் ஒரு ஊழலை ஒழிக்கணும், இல்லை மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும். என்ன விஷயம் இருக்குது? ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு, ஒன்றும் இல்லை, ஒரு 2 விஷயம் சொல்லலாம். ஒன்று, பத்திரிகையாளரை மதிக்கிற ஒரு கட்சி. ஜனநாயகப்படி போய் மதிமுகவில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ஐயா வைகோவோ துரை வைகோ பேசுவாங்க. அந்த குறைந்தபட்ச நாகரிகம் ஜனநாயகம் உண்டு. 2வது, ரத்த தான முகாம் வந்து இன்னமும் நடத்திக்கிட்டு இருக்காங்க தாயகத்தில். எனக்கு தெரிஞ்சு இது 2 தான் இப்போது அவங்க சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இவர்கள் தாவேக்கா கூட போகிறது அப்படின்றது வந்து நேற்று வரலாம் அப்படி கிடையாது பேச்சு. இன்றைக்கி இப்படி நீங்கள் மாறி மாறி இந்த மாதிரி போய் தான் இந்த நிலைமையில் இருக்கிறீங்க. இன்னமும் நீங்கள் மாற்றம் பண்ணாமல் இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா அது கஷ்டம். இப்போ 2 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ போயிடுச்சா? நீங்கள் அமைதியாக இருந்தா வல்லரவலாக இருக்கீங்க தெரியுது. அப்போது அங்கே போனால் எதனா கிடைக்குன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அதுதான் சிக்கல். தாவேக்கா ஆஃபர் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கட்சியாக வந்து எதனால் உடையுது? ஏன் எம்எல்ஏகள் ராஜினாமா பண்ணுறாங்க? ஏன் எம்எல்ஏகள் வந்து அவங்களோட கட்சி தலைவர் பேக்காமல் இன்னொரு கட்சி தலைவர் பேச்சை கேட்குறாங்க? அப்படின்னா முழு காரணம் ஐயா ஜோசப் விஜய்.
அன்னைக்கு டிடிவி தினகரனுக்கு குக்கருக்கு மேலே இருந்த விசிலோட குக்கர் தூக்கின்னு ஓடினப்போ யாரும் கேட்கல. அன்னைக்கு டிடிவி தினகரன் என்ன மனநிலையில் இருந்திருப்பாரு? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு எம்எல்ஏ, அந்த ஒரு எம்எல்ஏவை நான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டார், அவருக்கு ஆளுகின்ற ஆட்சியில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முட்டு கொடுப்பான்னு போனார். அன்றைக்கி எல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்தீங்க. இன்றைக்கி உங்கள் கட்சியில் ஒவ்வொன்றா உடையுது போகுது. உங்கள் பேச்சே கேட்கறதில்ல, தலைமை பேச்சே கேட்கறதில்ல. இதுதான். லீமா ரோஸை சேர்த்தீங்க. அவங்க யார்? சுதந்திர போராட்ட தியாகத்தினுடைய கடைசி அந்த அத்தியாயத்தை எழுத வந்தவங்களா? என்ன வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க? யார் எப்படி வந்தாங்க? தமிழக அரசியலுக்கும் லீமா ரோஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அதிமுகவில் சேர்த்தீங்க, அதுக்கு பெனால்ட்டி ஃபைன் கட்டினீங்களா? இப்போது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நடக்கும். அதுமாரி வைகோ அவர்கள், நீங்கள் மாண்பாக ஒரு கூட்டணியில் நின்னீங்க, ஒரு கட்சியோட சின்னத்தில் நின்னீங்க, அதுதான் உங்களுக்கு மக்கள் கொடுத்தது. அது அப்படியே இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. நிர்பந்திக்கப்பட்டோம் நாங்கள். சரி, அது தேர்தல் மே 4 முன்னாடி இல்லை ஓட்டு இந்த இது கையெழுத்து போட்டிங்கள தேர்தல் ஒப்பந்தம் 4 சீட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் மறுமலர்ச்சி திராவிட கழகம் நிற்கும், முதலமைச்சராக ஸ்டாலின் வர்றதை யாரும் தடுக்க முடியாது, யாரும் நிப்பாட்ட முடியாதுலாம் பேசுனீங்கல்ல, அப்போ சொல்ல வேண்டியதானே? அதே ஹை பிச்சில் எல்லாம் வசதியாக அன்னைக்கு தேதியில் அது வசதி பண்ணிக்கினீங்க, இன்னைக்கு தேதியில் இது வசதி பண்ணிக்கினீங்க, இவ்வளோதான். இதுதான் சிறப்பு தீர்மானம், இதுதான் பொது தீர்மானம், இதுதான் டிஸ்கஷன். அதில் 2 வார்த்தை, இதில் 2 வார்த்தை. அன்னைக்கு வசதி அது, இன்னைக்கு வசதி இது, முடிஞ்சு போச்சு. இதுக்கு என்னத்துக்கு வந்து ஒரு 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 பொதுக்குழு, செயற்குழு, அந்த குழு, இந்த குழு? இதானே யதார்த்தம். என்ன கூப்பிட்டு திமுகவில் ரொம்ப மோசமாக நடத்துனாங்கன்னு போகிறீங்க. யாருக்குமே தெரியாது திமுகவில் எல்லாமே ரொம்ப நல்லா தான் நடத்துவாங்க, அவங்க தான் ரேக்கிங் பண்ணுவாங்கன்னு நானே பேசிக்கிறேனே. கூட்டணி பேச்சுவார்த்தை போனீங்கன்னாவே துரைமுருகன், டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், அப்புறம் ஒரு ஏ ராஜா, ஒரு 7-8 பேர் வச்சுக்கிறாங்க, ரேக்கிங் பண்ணுவாங்க அவங்க. அப்புறம் இது 10 சீட்டா? அடடே, என்னப்பா அடுத்த தேர்தலுக்கு சேர்த்து கேட்குற, பார்த்து கேளுப்பா அப்படின்வாங்க. சரிப்பா 10 சீட்டு ரைட்டு, 10 சீட்டில் எத்தனை சீட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணீங்க, எத்தனை சீட்டுக்கு நாங்கள் செலவு பண்ணோம், அதையும் சொல்லிவிடுங்க. இது மாதிரிலாம் கேட்கும்போது பதிலே வராது. ஏன்னா துட்டெல்லாம் யாருது? திமுக. உழைப்பெல்லாம் யாருது? திமுக தொண்டர்கள். அதனால் இதை வந்து வெளியில் மொத்தமாக சொல்ல முடியாது. அவமானப்படுத்துனாங்க, அசிங்கப்படுத்துனாங்க, அத்தை பண்ணாங்க, இத்தை பண்ணாங்க அப்படியே சொல்லிட்டு எந்தெந்த கட்சி பிடிக்குதோ அந்தந்த கட்சியில் போய் ஐக்கியமாயிட வேண்டியதான். ஆனால் இந்த மாதிரி கட்சிகள் உடைவதற்கு காரணம் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு நம்ம அவர் மேலே எப்படி சார் சொல்ல முடியும்? இல்லை, இந்த மாதிரி கட்சிகள் உடைவதற்கு காரணம் வந்து அண்ணன் திருமாவளவன். ஃபர்ஸ்ட் அவர் சொல்றீங்க, இல்லை, ஏன்னா அவர் தான் முதலமைச்சர் ஆகிறாரு. அவர் வச்சிருக்கிறது 2 சீட்டு இல்லை, அவர் வச்சிருக்கிறது 200 சீட்டு. இல்லை, அவர் வச்சிருக்கிறது 200 வேணாம், இப்படி வச்சுக்கலாம். அவர் வச்சிருக்கிறது 109 சீட்டு திருமாவளவனுக்கு. இந்த கட்சியெல்லாம் உடைச்சி எடுத்துன்னு வந்து சேர்த்தா தான் திருமாவளவன் வந்து முதலமைச்சர் ஆக முடியும். அதனால் அவர் உடைக்கிறார். யார் ஆட்சியில் இருக்கணுமோ அவங்களுக்கு தானே இதெல்லாம் செய்யணும். யாருக்கு தேவை இன்னைக்கு? இல்லை பாஜகவுக்கு தேவையா? பாஜகவுக்கு இன்னும் 117 சீட்டு வேணும் ஆட்சி அமைக்கணும்னா, ஒரு சீட்டு தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ பாஜக இந்த வேலையை பண்ணுமா? அடிப்படையில் லாஜிக்காக பார்க்கும்போது யாருக்கு தேவை? யாருக்கு இன்னைக்கு சிக்கல்? யாருக்கு நெருக்கடி? யார் கவர்னர்கிட்ட போய் ஆட்சி அமைக்கணும்னு அதிகாரம் கேட்டது? அவங்களுக்கு தான் நெருக்கடி. அப்போ அவங்க தான் இதெல்லாம் செய்யணும். அதிமுகவே அதிமுக பிரிச்சுக்கும் உடச்சிக்குமா? இல்லை இபிஎஸ்ஐ கூப்பிட்டு சிவி சண்முகன் உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் வந்து போயிட்டு விஜய் கூட சேர்ந்துருங்க, அப்பா விஜயபாஸ்கர் எனக்கு வந்து புதுக்கோட்டையில் வேறு மாவட்ட செயலர் ரெடி ஆகிட்டு அப்படி போயிடுப்பா அப்படின்னு சிவி சண்முகம் இது இபிஎஸ்ஐ பண்ணிக்கினாரா? அவர் அப்படி சொல்லல. ஆனால் பிரிஞ்சு போகிறவங்கள சேர்க்கறதுக்கான முயற்சி அவர் எடுக்கவே இல்லை. அதனால எல்லாம் மனசு கசந்து. சரி, இப்போ ஒருத்தர் வந்து திமுகலேருந்து திமுக சின்னத்தில் இருந்தார், நான் திமுகவோடய போயிடுறேன் நேற்று பண்ணார். வைகோ முயற்சி எடுப்பாரா? எடுக்க முடியுமா? எனக்கு ஆசை, அங்கே ஆஃபர் பெட்டராக இருக்குது. இப்போ நீங்களும் சரி நானும் சரி எவ்வளோ நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்குறோம், ரைட்டா? ஒரு நிறுவனத்தில் இருந்தோம், இன்னும் நிறுவனத்தில் கூப்பிடுறாங்க, 10 ரூபா கூட வரணுப்போ நம்மலாம் போனவங்க தானே, தொழில் வேலைக்கு போனோம். ஆனால் யாருக்கிட்டையும் உத்தரவாதம் கொடுத்துட்டு போகல, யாருக்கிட்டையும் கொள்கை பேசிட்டு போகல, யாருக்கிட்டையும் அரசியல் பேசிட்டு போகல. என் வயிற்று பொழப்புக்கு இங்கே 10,000 ரூபா வருது, அங்கே 12,000 ரூபா வருதுன்னா 12,000 சம்பளத்துக்கு மாறி போகிறேன். 12,000 ரூபா சம்பளத்தில் விசுவாசமாக வேலை பார்ப்பேன். முதலாளி நல்லா வச்சுருந்தா இருக்க போகிறேன், இல்லை அடுத்த முதலாளி தேடி போவோம், அவ்வளோதானே. அது அப்படி எடுத்துக்குவேன் நான். வேற ஒரு முதலாளி தேடி போகிறீங்கன்னு இல்லை, இது எப்படி போய் புரிஞ்சுக்கிறது? இதுக்கு எதுக்கு மக்களுக்காக பண்ணுறோம் போராட்டம் கொள்கைலாம் பேசுகிறீங்க? அந்த நேரத்தில் தேவை இருக்குது, தேவைக்கு போகிறீங்க. நிறைவாக வன்னியரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக என்னும் பேர் இயக்கத்தை பாஜகவை நோக்கி கொண்டு செல்றாரு ஆராசா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? பாஜகன்ற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாடு அரசியலில் இல்லை. பாஜகவை ஒழிப்போம்,
இங்கே பாசிச கட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படியே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. யார்? ஐயா வன்னியரசு உட்பட திமுக எல்லாம். நான் அப்போவே சொன்னேன், இது வந்து சட்டமன்ற தேர்தல், இது பிரதமர் பேரோ இல்லை பிஜேபிக்கு உண்டான தேர்தல் அல்லன்னு சொல்லியிருந்தோம். இவங்களுக்கு வேறு எதுவும் வாய்ப்பு கிடைக்கல. அதனால் இப்போ வேறு என்ன பேச முடியும்? இப்போ வன்னியரசு சார் பிஜேபி வழிக்காம வேறு என்ன பேச முடியும்? பாசிச பாஜகவை அப்படி இப்படி கை காலெலாம் அசைச்சிட்டு வேறு என்ன பேச முடியும்? பள்ளிக்கூடத்தில் நடக்கிறது தப்பு, அமைச்சர் வந்து இந்த மாதிரி சர்ச்சையில் மாட்டுறது தப்பு, விஜய் அண்ணா செல்ஃபி எடுத்துக்கிட்டு சபையில் வந்து இப்படி பண்ணுறதெல்லாம் தப்பு, இல்லை ஐயா செங்கோட்டையன் வந்து சாதி அடிப்படையில் வந்துட்டு ஐடி கார்டு வரணும்னு சொன்னது தப்பு, சினிமா நடிகர் ப்ரொடியூசருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சிறப்பு நிதி கொடுத்தது தப்பு, இதெல்லாம் விமர்சனம் ஆகும், இப்படி பேசுவாரா? இல்லை பாசிச பாஜகவை விடவே மாட்டோம், பாசிசத்தினை பிஜேபி நோக்கி திமுக அழைத்து இப்படி கொள்கையாக பேசி ஏமாந்துட்டு போயிடலாம்ல. நான் பேசுறது பிரச்சனை, அவங்க பேசுறது அரசியல். அதனால் அரசியலை பேசிட்டு மக்கள் பிரச்சனையோ மக்கள் தேவைகளை பேசாமல் அப்படியே மடைமாற்றம் பண்ணிட்டு பாஜகவை விடவே மாட்டேன் அப்படின்னு இப்படியே பேசிக்கிட்டு இந்த படத்தில் பண்ணியிருப்பார்ல எல்கேஜியில், அவர் என்ன பண்ணியிருப்பார்? கதாநாயகன் நோயே ஓடிப்போ நோயே அப்படின்னு வரல, அந்த கிருமியை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருப்பார் இல்லையா எல்கேஜியில். அதே மாதிரி தான், எங்கப்பா கிருமி காணுன்னா அது உங்களுக்கு தெரியாது, அது பாசிசம் பாஜகக்குள்ளே ஒழிஞ்சிக்குது, எங்கப்பா இது பார்த்தா ஆள் தான்ப்பா தெரியுது, அண்ணாமலையே விட்டு ஓடி போட்டாரு, அடுத்து இன்னொருத்தர் வருவார், ஆர்எஸ்எஸ் அடித்தே தீரும், எப்பா அதுவே பட்டப்படியாகுது, தூக்கி நிறுத்தத்துக்கு ஆள் இல்லாத மாதிரி இது தமிழ். பெரும் கொடுமை வந்து கொண்டிருக்கிறது, பெரும் ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது, பழக்கமாகி போச்சு பேசி. ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பேசி அவங்களை சுட்டி காட்டி விமர்சனம் பண்ணதுனால தான் மக்கள் வாக்களிக்கல, இந்த அளவுக்கு வந்து அது கீழே போயிருக்கு அப்படின்ட்டு. மக்கள் வாக்களிக்கலன்னா பின்ன பெட்ரோல் விலை 100 ரூபா 102 ரூபா வச்சா யார் வாக்களிப்பா? கேஸ் விலை எவ்வளோ? யார் காரணம் இதுக்கெல்லாம்? சுங்கவரி போட்டு வாங்குறீங்களே, மற்ற ஊரை விட இங்கே சுங்கவரி அதிகமாக இருக்குது, இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஊராக போய் தொப்பி போட்டுக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நிதி கொடுத்தீங்க? மக்கள் அதுக்கு தான் ஓட்டு போடல, நீங்களாம் பிரச்சாரம் பண்ணுறதுனால அது ஒரு காரணம். சரி, இந்த வாட்டி பிரச்சாரம் பண்ணீங்க, உங்களுக்கு ஓட்டு போடல மக்கள்? நீங்கள் தான் பாசிச பாஜக எதிர்க்கிறீங்க, உங்களுக்கு தானே ஓட்டு போடுறோம், ஏன் போடல? ஏன்னா உங்கள் லட்சணம் அப்படி. பிஜேபி எதிர்ப்புன்றது ஒரு கண் துடைப்பு கபட நாடகம். ஏன் இப்போ விஜய் சார் பிஜேபி எதிர்ப்பு பேசுவாரா? ஒரே ஒரு வாட்டி பிஎம் அங்கிள் இல்லை பிஎம் சார் அவங்களோட இணக்கமா இருந்தாதான் நமக்கு கொடுக்கல. நீங்கள் சண்டை தான் போடுங்களா ஃபார் சேஞ்ச், கொஞ்சம் லைட்டாக கோச்சிக்கோங்க. அமித்ஷா இங்கே வரும்போது ஒரு வாட்டி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு பனையூரில் இருங்க, அவர் கொடுக்கல உங்களுக்கு, அது மாதிரி இங்கே வரும்போது எப்போனாச்சும் வந்து, இல்லை அமித்ஷா ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ரிசீவ் பண்ணக்கூடாது. அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டில் கான்வாய் போகும்போது டிராஃபிக் ஜாமில் நின்று போட்டோம் அமித்ஷா. மோடியாச்சும் பரவாயில்ல, அவ்வளோலாம் வேணாம், லைட்டாக நம்ம சின்ன ஜிக்கு கோவம் வரா மாதிரி எதனா ஒரு சாம்பிள் காட்டுங்க, ஒரே ஒரு சாம்பிள், ஒன்றும் இல்லை. வா கரண்ட்டு கட்டாச்சு கிண்டி கிட்ட, அமித்ஷா அவங்க ரோட் ஷோ போடும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, சர்ச்சையாச்சு. ஹோம் மினிஸ்டருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில். உங்கள் கோவத்தை லைட்டாக எதனா ஒன்றுத்தில் காட்டுங்க, இல்லை எதனா ஒன்றுத்தில் ஒரே ஒரு சின்ன ஊழல் பற்றி, பிஜேபி பண்ண ஊழல், இல்லை பிஜேபி குதிரை பேர அரசியல் பண்ணுது, ஏன்னா உங்கள் மீது அந்த குற்றச்சாட்டு வந்து நீங்கள் அதை மடம் மாற்றி இந்தியாவிலே அதிக குதிரை பேர அரசியல் பண்ணுறது பாஜக தான். அப்படி ஏன்னா ஒரு வார்த்தை பேச சொல்லுங்கள். நயினார் ஒரு கேள்வி கேட்டு 3 நாள் ஆகுது. உங்கள் கட்சியில் இருக்கிறவங்கலாம் யாரெல்லாம் எங்கள் தலைவர்கிட்ட யார் பேசுனீங்க, நிர்மல்குமார் வாயை திறப்பாரா, எப்படி கெஞ்சினீங்க, நான் வேணால் வெளில சொல்லவான்னாங்களே, நானும் தேடுறேன் யாருன்னா பதில் சொல்லுவாங்களான்னு. ஒன்றும் பதிலும் வரல, தெளிவும் வரல. நிறைய விஷயங்கள் குறித்து பேசிட்டோம், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் இருக்கும். நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இப்பொழுது நம்ம ஆர்னியில். உங்கள் கனவுகளுக்கு வெற்றியின் பாதையை அமைக்கும் உயர்தர கல்வி மையம். அனைவருக்குமான தரமான கல்வி இனி நாம் சொந்த ஊரிலேயே படிக்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ஆரணி வளாகம். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றே சேருங்கள், வெற்றிகரமான நாளை எதிர்காலத்தை உருவாக்குங்கள்.